ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. நம்மாழ்வாரை வணங்குகிறோம். வகுளமாலையை தரித்தவர் சுவாமி நம்மாழ்வார். துளசி மாலையோடே பெருமான் விளங்குகிறார். வகுளமாலையோடே நம்மாழ்வார் திகழ்கிறார். பகவானோ திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்று பெயர் பெற்றவர். ஸ்ரீ மகாலட்சுமியை தன் திருமார்பிலும் தன் தோள்களிலும் முடியிலும் துளசி மாலையும் தரித்தவர். 4 தோள்களோடு இருப்பவர். ஆனால் சுவாமி நம்மாழ்வாரோ 2 திருக்கைகளோடே, அதிலும் அடியார்களுக்கெல்லாம் உபதேசிக்கும் முத்திரையோடே, நீண்டு இழுத்து முடிந்திருக்கும் காரிமாறன் கொண்டையோடே, வகுள மாலையோடே எழுந்தருளி இருக்கிறார். அவ்வாழ்வாரை பின்பற்றியவர்கள்தான் ஏனைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். தற்போது நாம் பெங்களூரு பட்டணத்தில் விதான் சௌதாவுக்கு அருகே சூரிய நமஸ்கார தோட்டத்தில் இருக்கும் ராமாஞ்சநேயர் சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். ஆஞ்சநேயரை தரிசித்தோம். சூரியனே இங்கு அருள் புரிந்தவர், அவரை தரிசித்துக் கொண்டோம். அடுத்து இன்று ஆழ்வார் ஆச்சாரியர்களை தரிசிக்க போகிறோம். முதற்கண் சுவாமி நம்மாழ்வார் திகழ்கிறார். அவருக்கு அருகிலேயே சுவாமி ராமானுஜர் மாறன் அடிபணிந்துய்ந்தவரென்னே புகழ் பெற்றவர். அவரை வணங்கி அருகில் ராமானுஜருடைய மறு அவதாரமாக ஆதிசேஷ அவதாரமாக கொண்டாடப்படும் கோயில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அவரே பல உரை ஆசிரியராய் உரை நூல்கள் பலவற்றையும் எழுதியவர். உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி என்னும் நூல்களையெல்லாம் இயற்றியவர். மூலவர்களை சேவித்துவிட்டு இப்போது உற்சவர்களை சேவிக்கிறோம். ஆச்சரியமான ராமானுஜருடைய உற்சவர் திருக்கோலம். அருகில் ராமானுஜருக்கு ஓர் ஏகலவ்யன் இருந்தால் எப்படி இருப்பரோ அதை போல் திகழும் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். 28 தோத்திர நூல்கள், பல ரகசிய கிரந்தங்கள், அழகான சங்கல்ப சூரியோதயம் முதலான நாடகங்கள், என்ன எத்தனை நியாய சித்தாஞ்சனம், தத்துவமுக்தா கலாபம், பரமத பங்கம், சததூஷணி என்னும் பல ஆச்சரியமான நூல்களை எழுதி கொடுத்த பேராசிரியர் வள்ளல், வேதாந்த ஆசிரியர். அந்த சுவாமியை வணங்கிக் கொள்ளுகிறோம். பக்கத்தில் மணவாள மாமுனிகளுடைய உற்சவர் விக்கிரகம். நம்பெருமாள் அரங்கநாதனாலேயே தன் ஆதிசேஷ பீഠத்தையே இந்த சுவாமிக்கு சமர்ப்பித்திருக்கிறான் பெருமான். திருவரங்கநாதனுக்கே ஆச்சாரியன் என்னும் பெருமை பெற்றவர். மணவாள மாமுனிகளை வணங்கிக் கொள்ளுகிறோம். இத்திருக்கோயிலும் மிக நேர்த்தியாய் எவ்வளவு சுத்தமா இருக்குங்கிறதா இந்த கோயிலுக்கு பெருமை. எங்க திரும்பி பார்த்தாலும் ஒன்னும் அழுக்கில்லை, குப்பை இல்லை, காகிதம் இல்லை, பிளாஸ்டிக் கவர் இல்லை. அதை போல இல்லாம இருக்கிறதே கோயிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு. கோயில்னு சொன்னாலே சுத்தமான இடம், தூய்மையான இடம். கோயில் தூய்மையாக இருந்தால்தான் நாம் அங்க செல்லும் போது நாம பெருமானை சேவிக்கிறதுக்குன்னு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். ஆங்கிலத்துல ஆம்பியன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதற்குரிய ஒரு ஆம்பியன்ஸ் ஏற்படணுமே. அது நன்கு இந்த கோயிலில் விளங்குகிறது. ஆழ்வார் ஆச்சாரியர்களை எல்லாம் தண்டம் சமர்ப்பிக்கிறோம். அவர்களை வணங்கி அவர்களுடைய அருளோடு கூட இனி தாயாரையும் பெருமானையும் சேவிக்க போகிறோம். அதற்கு முன்பாக 52வது சர்க்கம். இப்போது நாம் அயோத்தியா காண்டத்தில் 52வது சர்க்கத்தில் குஹனோடு ராமன் பேசியது, விடை பெற்று கொண்டு கங்கை ஆற்றை படகு மூலம் கடந்தது, இவற்றை பார்க்க போகிறோம். 52வது சர்க்கம் அப்ப பெரிய சர்க்கம், அளவில் பெருத்திருக்கும் சர்க்கம். பார்ப்போம். பிரபாதாயாந்து சர்வர்யாம் பிருதுவக்ஷா மகாயசாக உவாச்சராமஹா சௌமித்ரின் லக்ஷ்மணம் சுபலக்ஷணம். அழகான அடையாளங்களோட கூடின லக்ஷ்மணன் காலை விடுகிறது, பொழுது விடிந்தது. நேற்றிரவு நாம் என்ன பார்த்தோம்? நேற்று காலை சந்திக்கும் போது இரவு பொழுதில் ராமனும் சீதையும் படுத்து உறங்கி இருக்கிறார்கள்.
அவர்களை சுத்தி லக்ஷ்மணன் வலம் வருகிறான். அவன் காலடி வைத்த இடத்தில் எல்லாம் குஹன் காலடி வைத்து வருகிறார். அவர் காலடி வைத்த இடத்தில் குஹனுடைய தொண்டர்கள் சுத்தி வருகிறார்கள். இதெல்லாம் எதற்காக? ஒரு நாள் முகத்திலே விழித்தாரே வடிவழகு படுத்தும் பாடு. ஒரு நாள் ராமனுடைய திருமுகத்தில் விழிச்சிட்டோம்னால் அவனுடைய அழகு நம்மை வெறுமனே இருக்க ஒட்டாது. அது படுத்தும் பாடுதான் இத்தனையும். அந்த ராமனுக்கு என்ன வந்துடுமோ என்று ஒத்தத்தரையும் பயப்பட வைக்கிறது இல்லையோ. ஏன்னா லக்ஷ்மணனையே சந்தேகப்பட வைக்கிறது. லக்ஷ்மணனே ராமனுக்கு உயிரை கொடுக்கிறவர். அவரை பார்த்து குஹன் சந்தேகப்படுகிறான். நேற்று வந்த நண்பன் குஹன், கூட பிறந்து இத்தனை நாளா அங்கேயே இருக்கிறவன் லக்ஷ்மணன். ஆனா அந்த கூட பிறந்த லக்ஷ்மணனை கூட சந்தேகப்பட வைக்கிறதுனால் அது ராம பக்தி. ராமனுடைய அழகு இவனை படுத்து பிசைந்திருக்கிற பாடு. அதனாலே லக்ஷ்மணனையும் அதிசங்கை கொண்டான், பெரும் சந்தேகம் கொண்டான் குஹன். குஹனை சந்தேகப்பட்டு குஹனுடைய பரிகரங்கள் சுத்தி சுத்தி வரா. நாம் அரசனுக்கு அப்படி ஒன்றும் படிப்பறிவில்லையே, இவர் எதற்கு பின்னால் போகிறார்? ஒருவேளை இவரும் கைகேயோட கூட்டோ? ராமனை நாம் காத்து கொடுக்க வேண்டும் என்று குஹனுடைய தொண்டர்கள் சுத்தி சுத்தி வருகிறார்கள். மொத்த பேரும் பிரதட்சிணம் வேண்டிருக்கா. 2 பேர் நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கிறார்கள். சீதாராமர்கள் தூக்கம், மத்த எல்லாரும் பிரதட்சணம். அப்போது லக்ஷ்மணன் கூறின வார்த்தை, எனக்கு எங்கேயான் இப்ப தூக்கம் வருமா? கதம் தாசரதௌ பூமௌ சயானே சகசீதையா சக்யா நித்ராமயா லப்தும் ஜீவிதம் வா சுகானி வா. ஒரு நாளும் எனக்கு தூக்கம் வராது. இவர்கள் இருவரும் திரும்ப போய் தங்கள் மன்சத்தில் படுக்கையில் படுக்க வேண்டும். அப்போதுதான் என் கண்கள் தூங்கும். ஆண்டாளுடைய பாசுரம், மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொனடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையற் கண்ணினை துஞ்சான். அழகான இந்த 2 கண்கள் ஒரு நாளும் தூங்காது. காரார் திருமேனி காணுமளவன் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுல்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வரங்கம். திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார், பெருமான போய் அனைத்து திருத்தலங்களிலும் சேவிச்சு முடிக்கிற அளவுக்கு என் கண்கள் தூங்காது. கண்ணனையே கணவனாக அடைகிற அளவுக்கு வடபத்திரசாயியை சேவித்தால் தான் என் கண்கள் தூங்கும், அதுவரை தூங்காது. இது ஆண்டாளுடைய பாடம். அதே போல லக்ஷ்மணன் கூறுகிறார், இவர்கள் இருவரும் நாட்டுக்கு திரும்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அதுவரை என் கண்கள் தூங்காது. அவர் தூங்காமல் இருக்கிறத சொல்றதா? அவரை கண்டு குஹன் தூங்காமல் இருக்கிறத சொல்லுவதா? குஹனுடைய தொண்டர்கள் தூங்காமல் இருக்கிறத சொல்றதா? இப்படியே இரவு பொழுது நீண்டு கழிந்தது. காலை பொழுது புலர்கிறது. ராமனும் எழுந்திருக்கிறான். குஹன்னு சொல்லும் போதே ராமன் உள்ளத்தில் ஒரு கனிவு, பேர் அன்பு. ஏன்னா ராமன் எதற்கு தெரியுமா மயங்குவார்? கண்ணனாகட்டும் ராமனாகட்டும் 10,000 கொடுக்கிறோம், பொருள் கொடுக்கிறோம், பட்டாட்டோப்பம் பணக்காரத்தனத்துக்கு மயங்குவதில்லை. பத்யாம் அபிகமாச்செய்வ ஸ்நேக சந்தர்சனேனச்ச. பெருமாள் எழுந்துள்ளும் போது கதவு திறந்து வச்சு பூர்ண கும்பம் கொடுத்து அவனுடைய திருவடிகளை விளக்கேற்றி வைத்து வெத்தலபாக்கு பழம் சமர்ப்பித்து தேவரீர் இந்த குடிசைக்கு வருவதற்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும், இத்தனை நாள் இது அடியனுக்கு கிட்டாமப்படுத்துதே என்று வருத்தத்தோட பிரார்த்திக்க வேண்டுமோ இல்லையோ? அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய பெருமை. அப்ப குஹனுக்கு அது உண்டு. உள்ளத்தில் இருக்கும் தூய்மையான அன்பு, பக்தி, அந்த ஸ்நேகத்தை தான் பெருமான் எதிர்பார்க்கிறார். தவிர பணம் கொடுத்தோமா காசு கொடுத்தோமா அதில் அவர் மயங்குவதில்லை. நாம பகவானுக்கு ஒண்ணு செய்கிறோம், திரும்ப என்ன எதிர்பார்க்கிறோங்கிறது தான் முக்கியம். எதையும் எதிர்பார்க்காம செய்தால் அது தூய அன்பு. ஏதோ ஒன்னை எதிர்பார்த்தால் அது விலை பேசும் அன்பு. ஆண்டாள் தன் திருப்பாவை 5வது பாசுரத்தில் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம், தூயோமாய் வந்துன்னு 5ஆம் பாசுரத்தில் இருக்கு. அதே போல திருப்பாவை 16ஆம் பாடலில் நாயகநாயனன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான். அங்கும் தூயோமாய்னு இருக்கிறது. இந்த தூய்மை என்ன? இதோ குஹனிடத்தில் இருந்த தூய்மை. அவன் தேன், தினைமா, மற்ற வகையான பழ வகைகள், காய்கள், கனிகள், வேர்கள் இதெல்லாத்தையும் கொண்டு ராமனிடத்துல சமர்ப்பிக்கிறார். எதையும் எதிர்பார்த்தல்ல. அவன் என்ன மெத்த படித்தவனா, இல்ல அவன் என்ன பணக்காரனா, பட்டாட்டோப்பமா, ஒன்றும் இல்லை. ஏழை, அவ்வளவுதான் அவன் அறிவான். ஆனா எளிமையாக இருந்தாலும் தூய்மை வலிமையானது. அவன் பக்திக்கு இருக்கிற தூய்மை, அந்த தூய்மையான பக்தி இருக்கிற வலிமை, இதைத்தான் ராமன் பார்க்கிறானே தவிர நீ எங்கு பிறந்தாய், எங்கு வளர்ந்தாய், என்ன படித்தாய், இதை பத்தி ராமனுக்கு கவலை இல்லை. இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வெளி உலகத்திலே வேலை பார்க்கணும், முன்னுக்கு வரணும்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு,
இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம் இல்லையோ, ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு போனோம்னா 99.999 வாங்கினா தான் சீட்டு. எல்லாரும் இப்ப அந்த நாள் ஏதோ 75க்கு மேல வாங்கினா 90 வரைக்கும் வாங்குவான்னு சொல்லுவோம். இப்ப 99ல இருந்து 99.99க்குள்ள மொத்த சீட்டு முடிஞ்சு போடுது. ஆரம்பிக்கிறது 98, முடியறது 99 நாள். எந்த சீட்டு கிடைச்சு என்னைக்கு படிச்சு என்னைக்கு பிள்ளை முன்னுக்கு வருது? இன்னும் ஒண்ணு இந்த விஷயத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஒருவேளை இந்த புள்ளி வாங்காத படுத்து பொண்ணு பிள்ளைனால் கோச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை. இருக்கிறது பரீட்சை 3 மணி நேரம், அதற்குள்ள படிச்சிருக்கிறத சொல்லத்தான் போறார்கள். திருத்தரவர்கள் எல்லாத்தையும் பார்த்து வேற திருத்தி இருக்கணும். 1-2 மார்க்குங்கிறது இப்படி அப்படி போகத்தான் போகும். ஆனா அந்த 1-2 மார்க்ல வாழ்க்கையே போயிடும் நம்ம நினைச்ச கூடாது. இது தப்பான எண்ணம். அதை நம்ம பிள்ளைகள் தலையிலையும் சுமத்தினோம்னு வச்சுங்க, என்ன இது இவ்வளவுதான வாழ்க்கைன்னு தோணிப்படும். பகவான் சிருஷ்டிச்சிருக்கிறது எவ்வளவு உயர்ந்த பயனுக்காக. வெறுமே இந்த 1.25 மார்க்கலையும் 1/4 மார்க்கலையுமா வாழ்க்கை கட்டுப்பட போறது? நல்ல மார்க்க பத்தி புத்திசாலித்தனத்தை பாக்குறது வெளி உலகம். அன்பையும் தூய காதலையும் பக்தியும் பாக்குறது தான் பகவான். இது வேறே அது வேறே. இந்த இடத்துல இட நெருக்கடியே கிடையாது. பெருமாள் ஆர்ட்டியான பக்திக்கு இத்தனை சீட்டு தான் அலாட் பண்ணிருக்கேன் அப்படின்னு எப்பான்னு சொல்லியிருக்காருன்னு யார் வந்தாலும் வா, அதான் இவர்களுக்கு தெரியும். ஆனா வெளியில போனா ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அட்மிஷன் கிடைச்சாதான். இங்க அட்மிஷன் இல்லைன்னா வேற எங்கேயான அட்மிஷன் கிடைச்சிடும். ஆஸ்பத்திரி அட்மிஷன் கிடைச்சதுன்னா சரி, தப்பி பிழைக்கலாம். அட்மிஷன் இல்ல ஹார்ட் அட்டாக் கூட போனாலும் பெட் இல்லை, இங்க இருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரா இருந்தாலும் வரலாம். ஏன்னா பெற்றவன் அல்லவா பகவான். நம்ம பெற்றவள் மகாலட்சுமி, பெற்றவன் பகவான். அப்ப குழந்தை வருதுன்னு சொன்னா பரீட்சை வச்சு எந்த பெற்றவன் ஏத்துக்கிறது இல்லை. ஆசையை பொறுத்து தானே ஏற்றுக்கொள்ளுகிறான். தூய்மை இருந்தா ஏத்துக்கு போறார். குகனிடத்துல அந்த ஆசை இருந்தது, அன்பு இருந்தது, தூய்மை இருந்தது. அதைத்தான் ராமன் பார்த்தாரே தவிர இவர் 10-10,000 கொடுப்பரா மேல. அப்ப அவர் கொடுத்து ஒண்ணு ஆக வேண்டியதே இல்லையே. ராமனுக்கு இருக்கிற பட்டாபிஷேகத்துக்கும் சக்கரவர்த்தி பெருமைக்கும் இவன் கொடுத்தவனுக்கு அடைய வேண்டியதில்லை. எப்பது தேவையே இல்லையோ அனைவரையும் ஆதரிக்கிறான், அன்போடு ஏற்றுக்கொள்கிறான். பொழுது விடுகிறது. சீதையும் ராமனும் எழுந்திருந்தார்கள். பக்கத்துல பரத்வாஜ பறவையும் குயிலும் கூவித்தான். கேட்ட ராம லட்சுமணா, நேரமாச்சு எழுந்திருந்தான். அவர் தூங்கவே இல்லையே. இவர்னா தூங்கிட்டு இருந்திருக்கார். தூங்காத லக்ஷ்மணனை ராமன் எழுப்பினான். லக்ஷ்மணன் எழுந்திருந்து ஆசௌ சகிருஷ்ணோ விஹகா கோகிலஸ்தாத பூஜதி வர்கி பர்கி பர்கிணானாஞ்ச நிர்கோஷா ஸ்ரூயதே நததாம்பனே தனாம ஜான்ஹவீம் சௌமிய சீக்கிரகாம் சாகர சங்கமாம். இதோ கிழக்கு நோக்கி கடலை நோக்கி ஓடுகிறாளே கங்கை, இவளை தாண்ட போகிறோம். இது நேரம். இதுவரை கங்கையினுடைய வடகரையில் தான் ராமன் இருந்தான். இனி கங்கையை தாண்டி தென்கரைக்கு வர வேண்டும். தென்கரைக்கு வந்த பிற்பாடு யமுனையை தாண்ட வேண்டும். யமுனையை தாண்டி சித்திரகூட்டத்தை அடைய வேண்டும். இதுதான் மேல நடக்க போறது. இதுவரைக்கும் ராமனத்தை அறியான். இனிமேத்தான் வழி கேட்டு போறார். இப்ப கங்கையை கடக்க போறார். அதற்காக குகனை கூப்பிட்டு, ஒரு படகு இருந்தா கொடுக்குறியா குகா? இங்கிருந்து தாண்டி நாம் அக்கறைக்கு போக வேண்டும். அஸ்ய வாகன சயுக்தாம் கர்ண கிராகவதீம் சுபாம் சுப்ரதாராம் திருடாம் தீர்த்தே சீக்கிரம் நாவம் உபாகர. சீக்கிரமா ஒரு படகை கொண்டார். ராமனே ஒரு படகு. சம்சாரம் என்னும் இக்கரையிலிருந்து வைகுந்தம் என்னும் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் படகு பகவான். அவனே நாவாய்னு சொல்வார்கள். திருநாவாய்ங்கிற கஷேத்திரத்தில் முகுந்தனா பெருமாள் எழுந்தொழிருக்கார். மலையாள தேசங்களில் நாவாய் முகுந்தன்கிறவர் வடக்கே இருக்கார். கேரளத்தில் ரொம்ப ஆச்சரியமான கஷேத்திரம். அப்ப ராமனே படகு. அந்த படகு இப்போது ஒரு படகு கேட்கிறது. உபோக்கிய ருச்சிராம் நாவம் குஹாய பிரத்யவேதயது ததஸ்ஸ பிராஞ்சலித் பூத்வா குஹோ ராகவம் அப்ரவீத் உபஸ்திதேயம் நௌர்தேவ பூயா கிங்கரவாணிதே. சொல்லி முடிப்பதற்குள் படகை கொண்டு வந்து நிறுத்தினான். கைகூப்பின குஹன், ராமா இன்னும் என்ன வேணும் சொல்லு. குஹ படகை கொண்டு நிறுத்திட்டேன். நாவாய் வேட்டுவன் அடியேன். நீ ஆணையிட்டதை செய்ய காத்திருக்கிறேன். தவாமர சுத பிரக்ய தர்த்தும் சாகரகாமினி அதோவாச்ச மகாதேஜாக ராமோ குஹம் இதம் வச்சா கிருதகாமோஸ்மி பவதா சீக்கிரம் ஆரோப்பியதாமிதி. நீ செய்திருக்கிற தொண்டால் நாம் மிகவும் ஆனந்தப்பட்டோம். ஹே லக்ஷ்மணா, சீக்கிரமாக சீத்தை ஏறச் சொல். நீயும் ஏறு, அடுத்தது நானும் ஏறுகிறேன். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம். ராமமேவம் து தர்மஜ்ஞம் உபாகத்திய வினீதவது கிமஹம் கரவாணீதி சூதா பிராஞ்சலி ரப்ரவீத். இவர்களெல்லாம் ஏறுவதற்கு தயாரானவுடன் கைகூப்பி கொண்டு சுமந்திரன் கேட்கிறார், ராமா அடியேனுக்கு என்ன ஆணை? தேரோடு இவ்வளவு தூரம் வந்தேன். இந்த தேரை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு வரவா, அல்லது உன்னை பின்தொடர்ந்து படகோடு வரவா? உம்மை எப்போதும் அடியேனை கூடவே வைத்துக் கொண்டு பணி கொள்ள வேண்டும். திரும்ப அடியேனை போக சொல்ல வேண்டாம் என்று சுமந்திரன் இந்த இடத்தில் வந்து கேட்கிறார். இதுவரைக்கும் அவரவர்கள் அனுப்பிச்சு விட்டுட்டார் ராமன். சுமந்திரன் உதவியோட இத்தனை தூரம் வந்தாச்சு. இனி சுமந்திரனிடத்தில் என்ன பதில் இருக்கிறான்கிறதை பார்ப்போம்.